ம். ஓகே. திருதி. யோகி சுவாதி நட்சத்திரம் ராகு பகவான். அவயோகி சுக்ரன் பரணி நட்சத்திரம். அவயோகி சுக்ர பகவான் பரணி நட்சத்திரம். அதிதேவதை வருண பகவான். அதிதேவதை வருண பகவான். இப்ப நம்ம இதுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். திருதி நாமயோகத்தில் பிறந்தவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள். பேச்சாற்றல் மிக்கவர்கள். இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் நன்றாக படிப்பார்கள். ஆனால் எதிர்பார்த்த கல்வி படிக்க முடியாது. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா எல்லாருக்கும்? ஓகே மேம். ஓகேங்க. இந்த ஜாதகர் சாப்பாட்டு பிரியர். அதிக சுறுசுறுப்பானவர். இந்த ஜாதகர் சாப்பாட்டு பிரியர். அதிக சுறுசுறுப்பானவர். தந்தைக்கு அரசு வருமானம் உண்டு. தந்தைக்கு அரசு வருமானம் உண்டு. மேடம் வணக்கம். வணக்கம் சார். தந்தைக்கு பூர்வீக சொத்து உண்டு. ஆனால் அதனால் பயனில்லை. மேடம் எந்த நாமயோகம்? திருதி நாமயோகம் சார். ஓகே. தந்தைக்கு பூர்வீக சொத்து உண்டு, ஆனால் அதனால் பயனில்லை. தந்தை நண்பர் அல்லது கூட்டாளியால் ஏமாற்றப்படுவார். தந்தை தொழிலால் நஷ்டம் அடைவார். தந்தை தொழிலால் நஷ்டம் அடைவார். தந்தைக்கு ஒரு தவறான பழக்கம் இருக்கும். இந்த நாமயோகத்தில் பிறந்தவருக்கு தாமத திருமணம் நடைபெறும்.
ஜாதகருக்கு 40 வயதுக்கு மேல்தான் யோகம். ஜாதகருக்கு மூத்த குழந்தையினால்தான் மன பாதிப்பு இருக்கும். கண் பிரச்சனை உடையவர். இரண்டு திருமண யோகம் உண்டு இந்த குடும்பத்தில். சொத்து சேர்க்கை தாமதமாக இருக்கும். ஜாதகர் உடன் பிறந்த ஒருவருக்கு ஆண் வாரிசு இருக்காது. ஜாதகர் உடன் பிறந்த ஒருவருக்கு ஆண் வாரிசு இருக்காது. அல்லது ஆண் வாரிசு பிறந்து அழியும். மாற்று உணவில் விருப்பமுடையவர். இன்ஜினியரிங், வாஸ்து, கட்டிடம், வாகனம் சார்ந்த தொழில்கள், திரைப்படம் சார்ந்த தொழில்கள், டிவி கதை எழுதுவது, நூல் சார்ந்த தொழில்கள் சிறப்பை தரும். இன்ஜினியரிங், வாஸ்து, கட்டிடம், வாகனம் சார்ந்த தொழில்கள், திரைப்படம் சார்ந்த தொழில்கள், டிவி கதை எழுதுவது, நூல் சார்ந்த தொழில்கள் சிறப்பு தரும். தந்தையின் ஆசீர்வாதம் பெற்றால்
உயர்வு உண்டு. தாயாருக்கு ஆயுள் கண்டம் உண்டு. அல்லது நீண்ட கால நோயாக இருக்கும். ஜாதகருக்கு 19 வயதிற்குள் விபத்து கண்டம் வரும். ஆண் குழந்தைகளால் ஒரு மனப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஆண் குழந்தைகளால் ஒரு மனப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். திருமண வாழ்வில் திருமண வாழ்வில் 10 வருடங்களுக்குள் தாம்பத்திய பிரச்சனை வரும். எழுதிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சு வந்தேன். ஜாதகர் முதல் சொத்து விற்று அடுத்து சொத்து வாங்குவார். ஜாதகர் முதல் சொத்து விற்று அடுத்து சொத்து வாங்குவார். போராட்டம் அதிகம் உள்ள ஜாதகர். போராட்டம் அதிகம் உள்ள ஜாதகர். இந்த நாமயோகத்தில் பிறந்தவருக்கு
நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கும். இந்த நாம யோகத்தில் பிறந்தவர் சுவாதி நட்சத்திரத்துடன் சேர்க்கக்கூடாது. இந்த நாம யோகத்தில் போல சுவாதியாவும் இருந்து வரக்கூடியவர்களும் சுவாதியா இருக்கக்கூடாது. கும்பம், துலாம், மிதுனம், மேஷம். கும்பம், துலாம், மிதுனம், மேஷம். இதில் ராசி லக்னமாக குடும்பத்தில் வரும். முதல் எழுத்து எஸ், பி, எம், டி. எஸ், பி, எம், டி. குடும்பத்தில் வரும். அடுத்தது சூலம் நாம யோகம். சூலம் நாம யோகம் இது 9வது நாம யோகம். யோகி குரு பகவான் விசாக நட்சத்திரம். யோகி குரு விசாகம் நட்சத்திரம். அவயோகி சூரியன் கார்த்திகை நட்சத்திரம். அதிதேவதை சர்ப்பநாக தேவதைகள். அதிதேவதை சர்ப்பம், நாக தேவதைகள். இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எதிலும் தலைமை ஏற்க விரும்புவார்கள். எதிலும் தலைமை ஏற்க விரும்புவார்கள். இவர்களுக்கு இஎன்டி பிரச்சனை இருக்கும். இஎன்டி ப்ராப்ளம் இருக்கும். ஒரு தலைமை பதவி கிடைக்க வேண்டும். ஒரு தலைமை பதவி கிடைக்க வேண்டும் என்று நிறைய செலவு செய்து மாட்டிக்கொள்வார்கள். ஒரு தலைமை பதவி கிடைக்க வேண்டும் என்று நிறைய செலவு செய்து மாட்டிக்கொள்வார்கள். மேம் அடுத்து வந்து இதுதானே ஒரு தலைமை பதவி தானே? என்னங்க மேம்? இஎன்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்களே, தலைமை பதவி கிடைக்க வேண்டும்.
தலைமை பதவி கிடைக்க வேண்டும் என்று நிறைய செலவு செய்து மாட்டிக்கொள்வார்கள். எல்லாருக்கும் பணி எப்படி இருக்குங்க மேம்? நிறைய இருக்குங்களா? என்னங்க மேம்? பனி அதிகமா இருக்குங்களா ஊர்லன்னு கேட்டேங்க மேம். ஆமா, கோல்டு ஃபீவர் ரொம்ப பனியா இருக்கு. தலைமை பதவி கிடைக்காது. அல்லது நடக்காது. பிரபல அரசியல் தலைவர்களுக்கு இந்த நாமயோகம் உள்ளது. தலைவர்களுக்கு இந்த நாமயோகம் உள்ளது. யாருக்கு மேடம்? அரசியல் தலைவர்களுக்கு. ஓகே ஓகே. தந்தைக்கு மனவாழ்வில் பிரச்சனை இருக்கும். தந்தைக்கு மனவாழ்வில் பிரச்சனை இருக்கும். சமூகத்தில் பிரபலமானவராக மாறுவார். சமூகத்தில் பிரபலமானவராக மாறுவார். தந்தைக்கு முதல் தொழில் நிலைக்காது. ஜாதகர் 2-3 தொழில்கள் செய்வார். சரி, உங்ககிட்ட நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். செவ்வாய் வந்து பார்வையில 2ஆம் இடத்தை பார்த்தா அதோடைய பலன் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஒருத்தர் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சொல்லுங்க. செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம் மேடம். அதை வந்து பாக்குதுன்னா சண்டை சச்சரவு ஏற்படும். ஓகேங்க சார். அடுத்து வேற? 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். வாக்குகள்ல பிரச்சனை வரும். ஓகே மேம். அடுத்து 2ஆம் இடம் வருமானம். அதனால செவ்வாய்க்கு சார்ந்த தொழில், அதன் மூலியம் வருமானம் வரலாம். போலீஸ் ஜாப் கிடைக்கலாம், ரியல் எஸ்டேட் வரலாம். ஓகேங்க சார். சூப்பர்ங்க சார். சூப்பர். அடுத்து செவ்வாய்னா சொத்துக்கள், குடும்ப சொத்தெல்லாம் இருக்கும். ஓகே. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுவா, நல்லா இருக்கா பாருங்க.
செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா வராரா அதிபதியாவும். சோ அவரோட பார்வை பாத்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை சொல்லும். செவ்வாயினுடைய பார்வை ரகசியத்தை சொல்லும். அது எங்கெங்கெல்லாம் பார்க்குதோ அங்கெல்லாம் வந்து ஒரு சீக்ரெட் இருந்துட்டே இருக்கும். அப்போ செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை பார்த்தாலும் மறைமுகமா அவருக்கு வருமானம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து 2 இன்கமாவும் வரும். செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்த்தா சண்டை சச்சரவு ஓகே, எல்லாமே சூப்பர். சோ அது கூட அடிஷனலா இதையும் சேர்த்துக்கோங்க. ஆமா மேம், திடீர் வருமானம்னு சொல்லலாம். 8ல உட்காந்தாதான் 2ல பார்ப்பாரு. ஆமாங்க. அது 7ஆம் பார்வையா இருந்தாலும் சரி, 4, 8 எந்த பார்வையா இருந்தாலும் ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகுது. செவ்வாய்க்கு 3 பார்வை இருக்கு இல்லைங்களா? ஆமா மேம், 11ல உட்காந்தாதான் 2 பார்ப்பாரு, அதுவும் லாபம் தான். ஆமா. சோ இதுல எதுக்கு சொல்ல வந்தேன்னா 2, 3 தொழில்கள் செய்வார்னு சொன்னா அந்த டைம்ல எனக்கு டக்குன்னு இது தோணுச்சு. சோ உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். மேடம் இன்னொன்னு ஷார்ட்டா ஒரு இது சூளம்னால 3 தானே, 3 வேல் இருக்குமில்ல, சூளம்னா 3 தானே. ஆமாங்க சார். அதனால 3 தொழில் செய்வாங்க, 3 வருமானம் வரும். மேக்சிமம் வந்து கோயில்ல தான் இருக்கு சூளம், அதனால கோயில் பணி செய்யறவங்க இருப்பாங்க. ஓகேங்க சார், சூப்பர்ங்க சார். சரி, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட நடுவுல சொல்லுங்க, ஒண்ணும் இல்ல. நமக்கு ஒண்ணு இன்னைக்கு இல்ல, சூளத்துல நம்ம லெமன் குத்துறோம்ல, லெமன் விரும்பியா இருப்பாங்க இவங்க. அவ்வளவுதான் சார். நாம எதுவும் நம்மளாவே எல்லாமே பலன் எடுக்கிறதுதான். கரெக்ட். சோ அஸ்ட்ராலஜர்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கணும். இருந்தாதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜராகவே வர முடியும். ஏன்னா அதை வச்சு உதாரணத்துக்கு இப்ப வந்து பாலா சார் மீட்டிங் போயிருந்தது, மாநாடு. சோ அங்க போயிருந்தேன். சக்திவேல் ஐயா தெரியுமா எல்லாருக்கும்? அஸ்ட்ராலஜர் சக்திவேல் சார். தெரியுங்க. சோ அவரை பார்க்கும்போது திடீர்னு பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த என்ன பேர் சொல்லுவாங்க, இந்த குடுகுடுப்புக்காரங்களா, அவர் பேர் சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் அவங்க கிட்ட எல்லாம் போய் ஜாதகம் பார்ப்பாங்களே. மார்கழி மாசம் வெடிக்காலம் சொல்லுவாங்க, குடுகுடுப்புக்காரங்க தான். அவங்க அவங்க கிட்ட போய் யாரையோ வந்து ஜாதகம் பார்க்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட் போன்ல பேசிட்டு இருந்தாங்க. சோ நான் அப்ப கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு அவர் சொல்றது இது பார்க்கணும். அந்த டைம்ல அவருக்கு மைண்ட் எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்க. 2ஆம் இடம் அப்படின்றது வாக்குஸ்தானம், அந்த வருமான ஸ்தானம், அந்த இயல் இசை நாடகம் அது எல்லாமே கலந்து வரது 2ஆம் இடம். சோ நீங்க அவங்க கிட்ட போய் பேசும்போது அவர் வந்து அந்த இது சவுண்ட் வரும் இல்லைங்களா, அந்த சவுண்ட் கொடுத்துக்கிட்டே அப்படியே உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. நீ அவங்க கிட்ட போய் பார்க்கும்போது உனக்கு வந்து இன்கம் நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்படி அந்த இடத்துல அவருக்கு தோணி இருக்கு பாருங்க. நிறைய இந்த மாதிரி மீட்டிங் போகும்போதுதான் கரெக்டா தெரியுது. லாஸ்ட் வீக் வந்து அவருடைய இது நான் கேட்டேன் ஒரு மீட்டிங்ல. அருமையா அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. 15 திதிக்கும் சூப்பரா பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு. ஆமா. ஒவ்வொரு பலன் வாழ்நாள நமக்கே தெரியாது. என்ன செஞ்சோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு தெரியாது. இந்த திதியில இந்த காரியம் செய்யக்கூடாது, தப்பு. இந்த காரியம் செஞ்சா நல்லதுன்னு அருமையா அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. சூப்பரா சொன்னாரு. சார் வந்து கும்ப லக்னம் சக்திவேல் சார். அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருக்காரு, இப்பதான் வெளியில வருது அவருக்கு. பார்க்க சாதாரணமா இருக்காரு. அப்பா அவருக்குள்ள இருக்கு பெரிய கடங்கே இருக்கு. ஆமாங்க, உண்மைதான். அவர் எடுக்கிற இது பாத்தீங்கன்னா பரிகாரமும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுக்கிறாரு. ஆமா, அதே மாதிரி அவரையும் சாரையும் கூப்பிட்டு கிளாஸ்க்கு அவர் வரேன்னு சொன்னாரு. பட் என்னோட போன் கீழே வந்து உடஞ்சு அவர் நம்பரே இல்லாம போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இருக்கு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சு விடுறேன். அதுல அவர் நம்பர் தான் கொடுத்துருக்காரு. நீங்க பார்த்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அந்த வீடியோ பாருங்க. அவரு இது பண்ணியிருந்தாரு, வரேன்னு சொல்லியிருந்தாரு. பட் இன்வைட் பண்ணவே முடியல இனி வரைக்கும். கண்டிப்பா அவர் கூப்பிட்டு ஒரு நாள் கிளாஸ் எடுக்க சொல்லிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஜாதகருக்கு பிறரை அடக்கி ஆளும் குணம் உண்டு.
ஜாதகருக்கு பிறரை அடக்கி ஆளும் குணம் உண்டு. பணம் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டம் உண்டு. பணம் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டம் உண்டு. சீட்டு போடுவது, ஷேர் மார்க்கெட் போன்ற தொழில்களை செய்வார். உயர்கல்வி கற்கும் யோகம் உண்டு. உயர்கல்வி கற்கும் யோகம் உண்டு. கல்வி கற்கும் காலங்களில் பரிசு கிடைக்கும். ஜாதகருக்கு சிறு வயதில் வீடு அமையும். ஜாதகருக்கு சிறு வயதில் வீடு அமையும். வாடகை வருமானம் உண்டு. கோவில் பொறுப்புகளில் ஈடுபடுவார். தேடி வரும். என்னங்க மேடம்? கோவில் பொறுப்புகளில் ஈடுபடுவார். அவரை தேடி அந்த பொறுப்புகள் வரும். மதப்பற்று, நம்பிக்கை அதிகம் இருக்கும். அரசு பதவிக்கு பணம் செலவழித்து ஏமாறுவார். குழந்தை பிறந்த பின்பு யோகம் வரும். குழந்தை பிறந்த பின்பு யோகம் வரும். செவ்வாய் ராகு சேர்க்கை பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். சூடான காரமான உணவை உண்பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட். என்ன மேடம் கொஸ்டின்? என்ன செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறவங்கள பத்தி சொல்லுங்க சார். வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்கு, அவங்களுக்கு கை கால் எலும்பு அடிபடும், பல் பிரச்சனைகள் இருக்கும். அதுல ரொம்ப பிரம்மாண்டமா வைத்தியம் பண்ணிருப்பாங்க. ரூட் கேனல் பல் செட்டுல வச்சிருப்பாங்க. செவ்வாய்னா பல்லு தானே, ராகுனா பிரம்மாண்டம், அதுல வைத்தியம் பண்ணிருப்பாங்க. ஓகே. மறைமுக தொழில் இருக்குங்க செவ்வாய் ராகு. என்னங்க சார்? மறைமுகமா தொழிலாளர்கள் நிறைய செய்வாங்க செவ்வாய் ராகு.
ஓகேங்க சார். நெக்ஸ்ட். ரகசிய தொழில் இருக்கும். ஆமாங்க சார். ஓகே. மாந்திரிகம் படிப்பினம்னு நினைக்கிறோம். ஆமாங்க சார். அதெல்லாம் நல்லாவே வரும். அதே மாதிரி இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா, அவங்கதான் வந்து ஒரு பிளானே போடுவாங்க. நம்ம இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஆனா அவங்கதான் லேட்டாவே வருவாங்க. சோ இந்த செவ்வாய் வந்து சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்யும். ஆனா தாமதமா வருவாங்க. அதுக்கடுத்து இந்த கடன் இருக்கு, கோர்ட் கேஸ் இருக்கு, ம், அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது கேன்சரும் கூட இருக்கும். ம், ம், உதடு கடிக்கிற பழக்கமெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அடிக்கடி. ம், ம். ஓகே. சார் செவ்வாய் ராகு கேன்சர் வருங்களா? ஆமாங்க, வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ம், ம், ம். ஏன்னா ஆஹ் நிறைய பிளட் தானே, கேன்சர்னா பிளட். ஓ, அதனால நிறைய வைத்தியம் பிரம்மாண்டமா பண்றாங்கல்ல, ஏகப்பட்ட கீமோதெரப்பி அது இதுன்னு எல்லாம். ஆமா. அதனால இந்த செவ்வாய் ராகு அந்த வேலை செய்யும். சூரியன், செவ்வாய், குரு இதெல்லாம் சேர்ந்தா வருதுன்றாங்க. இதுவும் வருது. அதுவும் இருக்கு, பட் எல்லாம் நிறைய இருக்குங்க. புதன் கேதும் கூட இருக்கும்மா. ஆமாங்க சார். கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சொத்து இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒரு சொத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு நிறைய தடங்கள் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கும். அது அவங்க இல்லைன்னா வீட்டுல ஒரு டெத்தே கூட நடக்குது. சோ அந்த டெத் அது மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா அந்த சொத்து விற்காம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யோகமா மாறுதான். ஆனா அதை வித்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஜீரோ. ஏன்னா செவ்வாய் ராகுன்னா பிரச்சனை. அந்த சொத்து வாங்குறதுக்கு வரும். வந்ததுக்கு அப்புறமா அது வந்து யோகமா மாறுமா. நெகட்டிவ்ல இருந்தெல்லாம் இவங்க வெளியே வர்றதுக்காக 108 டிரைவருக்கு ஒரு சட்டு வாங்கி தரலாம் பரிகாரம். பண்ணலாங்க சார். தாயார் மிகுந்த ஆச்சாரம் உடையவர். தாயார் மிகுந்த ஆச்சாரம் உடையவர். தாய்க்கு சொத்து உண்டு. தாய்க்கு சொத்து உண்டு. ஆடு மாடு பண்ணை. ஆடு மாடு பண்ணை விவசாயம் இதன் மேல் அதிக ஆர்வம் இருக்கும். வீட்டில் திருட்டு போகும். ஜாதகர் நகை ஒன்றை தொலைப்பார். முதலில் பழைய கார் வாங்கி அதை விற்று புதிய கார் வாங்கும் யோகம் உடையவர். மூத்த சகோதரன் வசதி வாய்ப்பு உடையவர். முதலாளி என்ற பட்டம்
வாழ்வில் ஒரு நாளாவது ஜாதகருக்கு தேடி வரும். ஜாதகர் சுயநலவாதி. என்னங்க மேம்? சுயநலவாதி. துலாம், விருச்சிகம், மேஷம், மிதுனம், கடகம், ரிஷபம், ராசி லக்னமாக குடும்பத்தில் வரும். S V P K T. S V P K T. முதல் எழுத்து குடும்பத்தில் வரும். ஓகே. இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம்னு இருக்கோம் இல்லைங்களா? சோ அந்த தாந்திரிக ஜோதிடர் குரு நாகராஜன் சார் வராங்க. நம்ம எந்த மாதிரி வைக்கலாம்? இல்லாட்டி கேள்வி பதில் மாதிரி வைக்கலாமா? இல்ல மேம் சொன்ன மாதிரி என்ன போட்டிருந்தீங்க மேம்? ஷர்மிளா தேவி மேம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்குரிய தாந்திரிக பரிகாரங்கள். அதுனா நமக்கு இதுதான் யூஸ் ஆகும்ல. சோ அந்த மாதிரி வைக்கலாங்களா? ஏன் நம்ம இன்னும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பாலா சாரும் வராங்க. கேள்வி பதில் தான் மேம். யாராவது இடையில மறிச்சு கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்ல வந்த கான்செப்ட மறந்துடுவாங்க. ஆமா மேடம், அவரு எதுல ஃபெமிலியர்? தாந்திரிகம் சார். ஓகே ஓகே. சோ தாந்திரிக ஜோதிடர், அதனாலதான் கேக்குறேன். எந்த மாதிரி கேட்டா கரெக்டா இருக்கும். அவர்கிட்ட பேசிட்டேன். கண்டிப்பா வர, நீங்க டேட் அண்ட் டைம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேதான் பாலா சாரும் சொல்லிட்டாங்க. சோ பொங்கல் ஹாப்பியா போகணும், நிறைய ஜோதிட கருத்துக்களும் வரணும். சோ அதனால கேக்குறேன். அன்றாடம் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. என்னங்க சார்? அன்றாடம் நம்ம செயல்படுறோம்ல, அது என்ன மாதிரி பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி. ஓகே. சோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா மேடம்? டைம் ஆகுங்க சார். இன்னும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலைங்க சார். நிறைய ரெஸ்பான்ஸே வரல. அதனால நான் வந்து அதிகமா இன்னும் கொடுக்கவே இல்லை. டேட்டே ஃபிக்ஸ் பண்ணல. என்னங்க சார்? டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? டேட்டு அதுதான் நீங்க நிறைய பேர் வந்து வர்றாங்கன்னு சொல்லி யாரும் எதுவும் சொல்லல. சோ அதனால இன்னும் டைம் அண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. சொன்னீங்கன்னா பண்ணிடலாம். சொல்லுங்க மேம். எங்களுக்கு டிவி கிடையாது மேம். அதாவது கனெக்ஷன் கிடையாது. பிள்ளை படிக்குது. நான் ஃப்ரீ தான். நீங்க சொல்லுங்க. அப்படிங்களா? ஓகே. 2-3 பேர் தான் வந்து சொன்னாங்க வைக்கலாம்னு. அதுக்கப்புறம் யாரும் ரெஸ்பான்ஸ் அதிகமா கொடுக்கவே இல்லை. 1ஆம் தேதி எல்லாம் பிஸி ஆயிருவாங்க மேடம். இப்போ ஓகேனாலும் 1ஆம் தேதி வரமாட்டாங்க. அப்புறம் அவர் அன்னைக்குதான் வரேன்னாரா? ஆமாங்க சார், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, 1ஆம் தேதி வரேன்ட்டாரு. ஆமா, எப்பன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசல, அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒரு மத்தியானம் 3 to 5 வைங்க. மதியம் 3 to 5. ஓகே ஓகே. சாயந்தரம் வைக்கலாமா? அதாவது காலையில இருந்து வெள்ளம் தெளிஞ்சு வேலை பாக்குறோமா, மத்தியானம் போட்டோம்னா எல்லாம் பதில் சொல்ல முடியாது வீட்டுல. அதுக்காக சொல்றேன். சரி ஓகே. இல்லாட்டி நம்ம பதில் மாதிரியே வச்சிடலாமா? யார் யாருக்குள்ள என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு. சரி. இது ஓகேவா? இது நல்லா இருக்குங்களா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூப்பிட்டு நம்ம வந்து உங்க சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஓகேவாங்க சார்? இல்ல ஏதாவது கிளாஸ் மாதிரி கொடுத்துடலாமா? ஜென்ரலா பரிகாரம் மட்டும் சொல்லிருங்க போதுங்க.
ஓ ஜென்ரலா பரிகாரம். சரிங்க சார், ஓகே. நம்ம அதே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சாருக்கு. அவரும் கேட்டாரு, நீங்களே ஏதாவது தலைப்பு கொடுங்க, நீங்களே ஏதாவது பேசுங்க சார், நீங்க என்ன கொடுங்க, நான் வந்து பேசிட்டேன்னு சொல்லிட்டாரு. தாந்திரீக பரிகாரங்களே கேட்கலாம் மேடம். ஓகேங்க சார், நம்ம அதே பண்ணிடலாம். தாந்திரிக பரிகாரங்கள் மேம் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜென்ரலா குழந்தை பிறப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு, கல்வி, இந்த மாதிரி ஜென்ரலா எல்லாத்துக்கும் என்னென்ன இதுதான் எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை. ஒரு 10 கேள்விக்குள்ளதான் வரும். அது எல்லாத்துக்கும் ஒண்ணு சொன்னார்னா நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க சார், ஷூர். நம்ம அதே பண்ணிடலாம். அப்ப பாலா சாருக்கு, ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் சாருக்கு அது நீங்க தான் சொல்லணும். அவருக்கு என்ன கேள்வி பதில் நீங்க வச்சிடலாங்களா? வைங்க. ஓகேங்க சார், ஓகே. சார், அப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு பிஃபோரா நான் உங்களுக்கு குரூப்ல வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தேன். ஜஸ்ட் அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தம்பியோட கார் தான். அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து பேபியும் தாய்த்தா. சரி, அதுக்கப்புறமா தான் இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தோன்றது. நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஃபண்ட் வேணா கரெக்ட் பண்ணி கொடுக்கலாமா? ஏன்னா எல்லாரும் அப்படியே வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு உட்காந்துட்டாங்க வீட்டுல. கொஞ்சம் மென்டலா அப்படியே, ஏன்னா 3 வயசு குழந்தை தானே. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா என்கிட்ட படிச்சவங்களே நிறைய பேரு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளால முடிஞ்சது நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஷர்மிளா தேவி மேம் இப்போ ஏதாச்சும் நமக்கு கேஷ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் ஓகே பாருங்க. நான் ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட், ஒரு சர்வீஸா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் சொல்லுங்க. சப்போஸ் அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது தரணும்னு தோணுனாலும் கண்டிப்பா கொடுங்க சார். இது வந்து நான் ஜஸ்ட் இதுவாதான் கேட்கிறேன். ஓகே, போடுங்க. ஜிபே நம்பர் அனுப்பிவிடுங்க, பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், ஓகே. ஏன்னா அது 3 வயசு குழந்தை தான். ஸோ அவங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஸோ அதனாலதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த நியூஸ். இல்லாட்டி இது பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? எல்லாருக்கும் நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருந்துச்சு மேம். நான் பாதியில தான் வந்தேன், கோச்சிக்காம வீடியோ அனுப்பிச்சிடுங்க. ஓகே மேம், நான் குரூப்லயே ஷேர் பண்ணிடுறேன். அப்ப இதை வச்சே அவங்க ஜாதகமே பார்க்க வேணாம் போல. இந்த சூழம் ஒரு நாமயோகத்தை வச்சே பெரும்பகுதி சொல்லிடலாம் போல. அப்படிதானே? ஆமாங்க மேம், அதுதான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கு. அவங்க அப்பா பத்தியும் வருது, அம்மா பத்தியும் வருது, எல்லாமே அதுல வந்துருதே. ஆமா, இந்த நாமயோகம் வச்சு நீங்க வந்து ஈஸியா எல்லாருக்குமே பலன் கொடுத்துடலாம். அதுல வந்து ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் வந்துடும், எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த திதிகளை வச்சு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரும், அதையும் கொடுத்துடலாம். ஸோ நட்சத்திரங்களை பத்தி நீங்க இதுவே சொன்னீங்கனாலே போதும், அவங்க ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அனுப்பி விட்டுலாம். 11 ரொம்ப பிடிக்கிறவங்க கேட்கணும் போல இருக்கு. 11 பிடிக்கிறவங்க நீங்க சூழம் தானே அப்படின்னு கேட்டலாம் போல. கேட்கலாம், பட் ஆனா இது வந்து பொதுவாக சொல்லிட முடியாது. அது கொஞ்சம் கிரகங்கள் ஜாதகத்தை வச்சியும் பார்த்துதான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சாமினாலே பிடிக்காம எடுக்கிறவங்க இருப்பாங்க. அதனால அதையும் மனசு ஆராய்ச்சி பார்த்துதான் சொல்லணும். சரி, குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கு அவங்க எப்படி சாமி எல்லாம் கும்பிடுவாங்க? யாரோ ஒரு ஜாதகம் இருக்கு, குரு சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ண வேலைக்கு போயிடுவாங்க. என்னங்க சார்? 20 வயதுல வேலைக்கு போயிடுவாங்க. ஓகே, என்ன சொல்றீங்க சார்? மறுபடியும் சொல்லுங்க. சின்ன வயசுல வேலைக்கு போயிடுவாங்க. சின்ன வயசுல வேலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்றீங்களா? ஜாப் வந்து அவங்களுக்கு ஒரு நிலையா இருக்காது மேடம், ஜம்பிங் ஜாப்னு சொல்லலாம். ஓகேங்க சார். வறுமை இருக்கு. அப்புறம் கல்யாணம் ஆகுது டிலே ஆகும். பிரம்மச்சாரி தோஷம்ங்கிறாங்கல்ல, பிரம்மகத்தி. பிரம்மகத்தி, குரு சனி, ஆமா அதுவும் இருக்கு, கரெக்ட் தான். அப்புறம் செவ்வாய் சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. பிரம்மகத்தி தோஷம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாப் செய்வாங்க, கூட்டாளி தொழில், பப்ளிக் சர்வீஸ். ஓகேங்க சார். கோயில் டாய்லெட்டுக்கெல்லாம் உபகரணம் வாங்கி தரலாம் இவங்க.
சரி, இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க சாமி கும்பிடுற விஷயத்துல எப்படி? தெரியுமா? பணிங்க செய்யறவங்க கூட இருப்போம். ஏன்னா குரு அப்படிங்கும்போது கோயில்ல சனின தொழில், அதனால கோயில் சார்ந்த தொழில இருப்பாங்க. இல்லாட்டி ஸ்கூல்ல எல்லாம் கூட இருக்கலாம். குருனா குழந்தைங்க தானே, ஸ்கூல் ஒர்க் இருக்கலாம். பட் ரெகுலர் ஜாப் இருக்காது, ஜம்பா தான் இருப்பாங்க. இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க சாமி கும்பிடுற விஷயத்துல பாத்தீங்கன்னா நல்லா அந்த கோயில் மூலஸ்தானம் வரைக்கும் கூட போவாங்க. ஆனா போயிட்டு திடீர்னு அவங்களுக்கு ஒரு கோவம் வந்து வச்சா என்னடா நமக்குள்ளேயே சாமி இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. சோ இந்த சேர்க்கை இருக்கிறவங்க மட்டும் நம்ம பார்த்து சாமி கும்பிடுற விஷயத்துல பார்த்து சொல்லணும். திடீர்னு சாமி இது நான் நிறைய ஜாதகங்கள்ல பார்த்துட்டேன். இது ஒரு அஸ்ட்ராலஜரோட ஜாதகமும் கூட. அவரே பாத்தீங்கன்னா அவருக்கு குருவும் சனியும் இருக்கு. சம சப்தமும் பார்வையிலே பாத்துக்கிறாங்க. அவர் என்ன அப்படின்னா அஸ்ட்ராலஜி தான் இருந்தாலும் சாமி திடீர்னு இல்லம்பாரு, அப்புறமா இருக்குதும்பாரு. சோ அவரை வச்சு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷனே கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்த்து அவங்களே சூழநாமயத்துல இருக்கும் போது நம்ம சொன்னோம்னா அவங்க திடீர்னு வேற மாதிரி பேசிடுவாங்க. சாமியே இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது உதாரணத்துக்கு இந்த சூழநாமயத்துல சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லுவேன். கரெக்டுங்களா? அவர் சுத்தமா சாமியே இல்லைன்றாரு. எல்லாமே சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாப்பாங்கன்னு சொல்றீங்களா? அதாவது குருவும் சனியும் சம சப்தமா இருந்தா என்ன மேம் மறுபடியும் சொல்லுங்க. குரு சனியும் சமசப்தமா அருமையா இருந்தா இப்ப சார் சொன்னார்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேலை பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்களா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட்டாளி பார்ட்னர்னு சொல்றோம் இல்லைங்க. ஆமா. ஜாப் அது இல்லைன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய ஜாபே எடுத்து செய்வார் இவரு. கூட சனி இருந்தாலும் உணவு தொழில் இந்த மாதிரி செய்வாங்களா? சனி சந்திரன் ஆக்டிவ் ஆச்சுன்னா உங்களுக்கு உணவு தொழில் செய்யலாம். சந்திரன் சனி கேட்டரிங்கு, ஃபுட் ஐட்டம், நீர் சார்ந்த தொழில், ஹோட்டல், பேக்கரி எல்லாமே வரும். ஆனா இப்ப 10ஆம் அதிபதி சுக்கிரன் போது சுக்கிரன் சேர்ந்ததுதான் வரும்ன்றாங்க. ஆனா 2ல சனி சந்திரன் இருக்கும்போது அந்த சந்திரனை ஒட்டியான தொழில் வருங்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு சரியா புரியல. என்னங்க மறுபடியும் சொல்லுங்க. 10ஆம் அதிபதி சுக்கிரன் வரும்போது சுக்கிரன் சம்பந்தமான எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி தொழிலாம் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனா 2ல சனி சந்திரன் இருக்கிறதுனால அவன் உணவு தொழில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. மாறி சந்திரன் பயணம் தானே, அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வர்ற மாதிரி தொழில் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. தொழில்ல பாத்தீங்கன்னா நம்ம 10ஆம் இடத்தை மட்டுமே வச்சு சொல்லக்கூடாது. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது குடும்ப தொழிலா வரும். 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸா வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்கள். 7ஆம் இடம் எடுத்தீங்கன்னா அதை பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யறது. சனி சேரும் போது அது டெய்லி வேஜஸ். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மேம். அது எதுன்னு பர்டிகுலரா நம்ம பார்த்தோம். அப்போ 2ஆம் இடம்னா குடும்ப தொழிலா அது வரும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து எடுக்கணும். கார்பரேட் அந்த மாதிரி வரும்போது 10ஆம் இடம். ஓகே. சோ இன்னைக்கு எல்லாருக்கும் கிளாஸ் பிடிச்சிருந்ததுங்களா? நம்ம என்ன வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாங்களா? இல்ல யாருக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுனால சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள். சூப்பர் மேடம், நல்ல கிளாஸ், அருமையா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ சார். சரி, நம்ம இன்னைக்கு வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். நீட்டா இருந்தது. நன்றி மேம். தேங்க்யூ சார். அஸ்தம் நட்சத்திரங்களால மன நிறைவா இருக்கு.